குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய தவறும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த 2009ஆம் ஆண்டு லாரி மோதி உயிரிழந்த அருளப்பன் என்பவரின் மனைவி வசந்தி 27 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு மோட்டார் வாகன விபத்து வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது முதல் தகவல் அறிக்கையில் லாரியின் பதிவு எண் குறிப்பிடப்படவில்லை என்று காப்பீட்டு நிறுவனம் கூறியதை ஏற்றுக்கொண்ட தீர்ப்பாயம் அருளப்பன் மனைவியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அருளப்பன் மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாததால் குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல்துறை அதிகாரியே விடுதலை செய்துள்ளது அதிர்ச்சியளிப்பதாக கூறினார். மனுதாரர் குறிப்பிட்டிருக்கும் லாரி விபத்தில் ஈடுபட்டதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் உரிய நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.